தனுசு ராசி. நீங்க பாருங்க, மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தெல்லாம் செய்ய மாட்டீங்க. வானத்துல கோட்டை கட்டி வாழணும் அப்படின்னு கற்பனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம, மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா நீங்க பாருங்களேன், சாதுவானவங்களா தான் இருப்பீங்க. நெறைய சாதனைகள செஞ்சு மத்தவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயத்த செய்வீங்க. இந்த ஒரு சனி பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? என்ன செஞ்சா நன்மைகள நீங்க பெறுவீங்க? பலமா என்ன இருக்கும்? பலவீனமா என்ன இருக்கும்? எந்த விஷயத்துலலாம் நீங்க கவனமா இருக்கணும்? இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்ப இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையா பாருங்க. நீங்க பயன்பெறக்கூடிய வகையில இந்த பதிவு இருக்கும். தனுசு ராசியில பாருங்க, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கு. நீங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. பெரும்பாலும் பாருங்களேன், இந்த ராசிக்காரங்க நீதி, நேர்மை, நல்ல ஒரு தைரியம், ஆன்மீகத்துல நாட்டம் இது எல்லாமே அதிகம் கொண்ட ஒரு ராசியா இருக்கும். பெரும்பாலும் நீங்க புத்திசாலியாகவும் கடினமான உழைப்பாளியாகவும் இருப்பீங்க. மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பு தரக்கூடியவங்களாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாள தெரிஞ்சவங்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரவும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை வரவும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது உங்கள் ஜாதக கணிப்பால் நீக்க முடியும். எல்லா வகையிலுமே சுபிட்சம் உண்டாக உங்கள் ஜாதக கணிப்பில் என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற வழிமுறைகளை செஞ்சால் நன்மைகளை பெறலாம். அதுக்கு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் சுபிட்சமான நிலையை நீங்கள் இதனால் கொண்டு வர முடியும். முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் அபிவிருத்தி வரணும், இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறை விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த தனுசுல இருக்கிற மூலம், புராடம், உத்திராடம் ரொம்பவுமே தைரியசாலி, சுயமரியாதை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. எதையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க. புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுலையும் நீண்ட தூர பயணம் செய்கிறதுமே உங்களுக்கு அதிக ஆர்வமாக இருக்கும். கடுமையான உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற லட்சியம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். குரு பகவானோட அருளால் கல்வியிலும் சரி, நிர்வாகத்துறையிலும் சரி சிறந்து விளங்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடினமான சூழ்நிலையை சமாளிக்கும் திறமை அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபடுறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். இந்த சனி பயிற்சியில் பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான நிலை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நிதானமாக அளவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியத்தை சாதிச்சு கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இந்த பயிற்சியில் பாருங்கள், உங்கள் இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியம் நடக்கும். பூர்வீக சொத்தில் சிரமம் இல்லாமல் உங்கள் கை சேரும். ஆலய திருப்பணிகளுக்கும் தர்ம காரியத்திலும் ஈடுபடுங்க, நன்மைகளை பெறலாம். வருமானம் எதிர்பார்ப்புக்கும் குறைவில்லாமல் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவங்களோட நட்பு ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்தி ஒரு நல்ல செய்தியாக உங்களோட செவிகளுக்கு குளிர்விக்கக்கூடிய ஆதாயம் தரும் விஷயமா இருக்கும். உங்களுடைய சுய முயற்சியின் அடிப்படையில் செயற்கரிய காரியங்களை செஞ்சு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. உங்கள் சகோதர சகோதரிகளாலுமே உங்களுக்கு நன்மை வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, விவேகத்தோடு செயல்பட்டால் நல்லது. உங்களோட கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழியிலிருந்து கூட இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். அதே போல் புத்தி தெளிவோட சனி பகவான் சில சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் அவசர புத்தியை கொடுப்பார். எதிர்பாராத விதத்தில் தீயவங்களோட தொடர்பு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக பயப்பட தேவையில்லை, கவனமாக இருங்க. நீங்கள் ஓய்வு எடுக்காமல் உழைச்சிங்கன்னா அது கேட்டதை நல்ல பலனை பெறுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அமையும். செய்கிற தொழிலில் தினமும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். புதிய வாகன யோகம் இருக்குது. மற்றவங்களோட தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயரும். கல்வி கேள்வியில் அரிய சாதனை புரியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை தீரும். செல்வத்தோடு செல்வாக்கும் வரும். எதிர்பாராத இடத்துலேருந்து தக்க உதவியை கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு சேரும். உங்களோட தன்னம்பிக்கை உயரும். பேச்சில் வசீகரமும் நடையில் ஒரு கம்பீரமும் ஏற்படும். உத்தியோகத்தில் சிறப்பான உயர்வு இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு. கூட்டாளிகளை அரவணைத்து போகிறது நல்லது. புதிய சந்தைகளை நாடி செல்லும் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும். அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே அனுகூலமான பயனை நீங்கள் பெறணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், கோபத்தை விடணும். நிதானமாக செயல்பட்டால், முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும்.
உங்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்பு எப்படி உருவாகி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கிற மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கலஸ்திர ஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. பாக்கிய ஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன் இந்த 5 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் பாருங்கள் சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் எல்லா காரியங்களையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உருவாக போகுதுங்க. பணவரத்து நல்லாயிருக்கு. கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதே போல் இந்த சண்டை, வம்பு, வழக்கு, தகராறு இது ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் பாருங்கள் சாதகமான போக்கு, சாதகமான நிலை உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது. நினச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வமும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் கௌரவமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி, பிரச்சனை இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். பழைய பாக்கிகள் இவ கூட வசூலாகும். பண பிரச்சனையால் தவிச்சவங்களுக்கு அதிலிருந்து நிரந்தர தீர்வு வரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பொழுது கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். முயற்சிகளுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். உங்கள் முயற்சி கொஞ்சம் காலதாமதமாக கூட இருக்கும், ஆனால் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட செயல்களில் மட்டும் முழுமையாக கவனமாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால தீர்க்க முடியும். திருமண காரியம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைஞ்சு காணப்படும். உங்கள் சொல்படி உங்கள் பிள்ளைங்க கேட்டு நடப்பாங்க. அதுவுமே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு விலகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையிலுமே நீங்கள் ஒரு உயர்வை காண முடியும். வசதி வாய்ப்பு நல்லாயிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து விரும்பிய உதவி தானாக வந்து சேரும். நீங்கள் உற்சாகமாக இப்போ கட்சி பணிகளில் பிரகாசமாக பங்கு பெறுவீங்க. வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதுவுமே முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையுது. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கான காரியங்களை சிறப்பாக செய்யுங்க. சிறப்பான உயர்வையும் நன்மையும் வெற்றிகளையும் நீங்கள் இந்த வாரம் பெறலாம். தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகரிக்கக்கூடிய வாரம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ராசி அதிபதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும். மன அமைதி இதனால் அதிகரிக்கும். வளர்ச்சிக்கான பாதை இப்போ தெரியும். முக்கிய தேவைகளுக்கான பண வரவு இப்போ நல்லாயிருக்கு. விரும்பிய கடன் தொகை கிடைக்குது. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை குறையுது. கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. காழ்ப்புணர்ச்சியால் தவறான புரிதல் மட்டும் வரும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. சில திட்டங்களை செயல்படுத்த போராடினாலும் முடிவில் வெற்றிவாக உங்களுக்கு தான். அரசோட சலுகைகள் முன்னுரிமை உங்களுக்கு இருக்குது. விவசாயிகளுக்கு தடைப்பட்டு போன புத்தக பணம் கூட இப்போ வரும். காலிமனை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இப்போ இருக்குது. இழுபறியில் நின்ன தந்தை வழி பூர்வீக சொத்துக்களுமே இப்போ பிரச்சனை ஏதாவது இருந்துச்சா அதோட முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். அசையா சொத்து அடமானம் வச்சு தொழிலுக்கு பயன்படுத்துவீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் திருப்பம் உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமையில் வழிபட்டு வருவதால் நல்ல ஒரு மேன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக குறைஞ்சி மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு வாரம். அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சிடும். பூர்வீக சொத்தின் வழியில் வந்த லாபம் உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும். சிலருக்கெல்லாம் வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படும். அடுத்து இந்த போராட்டம் உங்களுக்கு பாருங்கள். இந்த வாரம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எந்தவித போட்டியாக இருந்தாலும் சரிங்க, அதை சமாளித்து முன்னேறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அதிகரிக்குது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி உங்கள் தொழிலை விரிவு செய்ய நினைச்சிங்கன்னா அதுக்கான காரியம் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நன்மையாக இருக்கும். எடுத்துமோ கௌத்தமோன்னு எதுவும் செய்யாதீங்க. சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் உங்களுக்கு பெரிய ஒரு பேராசையை சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வைக்க பார்ப்பாங்க. கவனமாக இருங்க. காரியங்களில் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் சிறப்பானது. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதுங்க. உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பால் வேலைப்பளு குறையும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வந்து சேரும். நீங்களுமே பண விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளில் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். குரு பகவானை வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதுவும் பணப்பிரச்சனை தீரும். குடும்பத்தில் நன்மையும் சுபிட்சமும் குரு பகவானின் அருளால் உங்களை வந்தடையும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால குரு பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே வந்து சேரும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. இதுபோல் அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.